ஆசிவக சித்தராகி சரவண பெலகோலா கர்நாடகாவில் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் வந்து சிவனை மாதிரியே ஜீவசமாதி அடைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை வந்து ஆனால் வந்து இப்போ நான் விக்கிபீடியாலாம் நெட்லலாம் பார்க்கும்பொழுது சந்திரகுப்த மௌரியர் வந்து அங்கே வந்து சமணத்துறவி ஆனார் அப்படின்ற ஒரு வரலாறு போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு 10ஆம் நூற்றாண்டில் ஒரு மன்னன் அவர் வந்து பார்த்திங்கன்னா கோமதீஸ்வர பாகுபலின்ற சிலை சமணர் இதை வந்து ஏற்படுத்தினார் இப்படின்ற வரலாறு தான் சொல்கிறாங்களே தவிர இந்த இந்த புராண காலத்தில் முருகன் அங்கே ஜீவசமாதி ஆன அந்த வரலாறு இருக்கு இல்லையா, அது வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அது பொதுவாகவே இந்த தமிழ்ச்சங்கத்தில் தொடர்புடைய திருமால், சிவன், முருகன் போன்றவருடைய வரலாறு வந்து இரட்டடிப்பு செய்யப்படுகிறது. அவங்க வந்து ஏன்னா தமிழர், தமிழ்நாடு அது அப்படின்னு வரும்போது இவங்க 3 பேருடைய வரலாறு சொல்லணும். 2 காரணம். ஒன்று இவங்க ஆதரவாக இருந்தாங்கன்றது ஒன்று. 2வது இவங்களை வந்து ரொம்ப கடவுளாக வேற ஆகிவிட்டாங்க மக்கள்கிட்ட. என்ன மறைச்சாலும் மக்கள் விட மாட்டாங்க. மக்கள்கிட்ட சொல்லும்போது என்ன ஆகுனா, உங்கள் தாத்தா தான் சிவன், உங்கள் முப்பாட்டம் தான் திருமால், உங்கள் அண்ணன் தான் முருகன் சொல்லிட்டா நமக்கு உறவு வந்துடும். கடவுள்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் போதும். புரியுதுங்களா? கடவுள்னு சொல்லிட்டுன்னு வச்சுக்கோ, அவர் இறப்பே கிடையாது அப்படின்னா எல்லாரும் பங்கு போட்டுக்கிறது. அதாவது உன் சொத்தை வந்து பொது சொத்தாக்கிறது. கவர்மெண்ட் பிடுங்குது, அந்த மாதிரி கவர்மெண்ட் பிடுங்குற மாதிரி அது. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சொத்து அவங்கெல்லாம் யார் திருமால், சிவன், முருகர்லாம் அதை வந்து புது சொத்தாக்கி அதை எல்லாருமே உள்ளே வர முடியும். அப்போ வழி அதனால்தான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறையான்னு ஏன் போட்டான்னா, இது எங்கள் ஊர் கடவுள் தான், உங்களுக்கு இறைவன், உங்களுக்கு காடு, எங்களுக்கு காடு இல்லை, எங்கள் ஊருக்காரு. ஆனால் சுயநலமாக இருக்கிறவன் வெறும் தென்னாடுடைய சிவன் சொல்லிப்பான், வெறும் பொதுநலமாக இருக்கிறவன் எந்நாட்டவருக்கும் இறைவன் சொல்லிப்பான். இது ரெண்டையும் இணைச்சி சொல்ல மாட்டான். இப்போ நம்ம ஊர் கிராமத்துக்கு போனோம்னா என் ஊருக்காரன் தான் சொல்லுவான், டைரக்டர்னு கூட சொல்லவே மாட்டான். நம்ம ஊருக்காருப்பா, நம்ம பங்காளின்வான். புரியுதா? அது அவனுக்கு அது சொல்கிறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. மற்ற ஊருக்காரெலாம் வந்து எங்கள் ஊருக்காரன் பங்காளின்னு சொல்ல முடியும். ஒரே ஊருக்காரன் தான் என்ன எந்த ஊருக்காரன்னு சொல்ல முடியும். என் பங்காளி மட்டும் தான் பங்காளின்னு சொல்ல முடியும். அவன் டைரக்டர்லாம் சொல்ல மாட்டான். ஏன் நான் டைரக்டர் யார் வேணாலும் சொல்லலாம், எந்த ஊருக்காரன் வேணாலும் சொல்லலாம். ஏன் நான் அதை சொல்லணும்? எனக்கு வேறு ஒன்று இருக்க. இப்போ நீ வந்து முதல்ல என்னை வந்து டைரக்ட் நான் சொல்லுவேன், அப்பா அப்படி தான் சொல்லுவேன். அந்த உரிமை மற்றவனுக்கு இல்லாததுனால அதை நீ எது உனக்கு உரிமையோ அதை தான் நீ பயன்படுத்துவேன். இதைத்தான் நம்ம சிவன், திருமால் எல்லாத்துக்குமே பயன்படுத்தினாங்க, அழகாக பயன்படுத்தினாங்க இல்லையா? இது தென்னாடுடைய தமிழர்களுக்கு உள்ள தனி உரிமை அது. இது யாரும் கொண்டாட முடியாத உரிமை. ஏன்னா அவங்க அப்படி அந்த தனி உரிமைன்னு சொல்லிட்டா அதை வச்சு நாம் வந்து ஆட்சியை நம்ம கையில் எடுத்துருவோம். புரியுதா? இதுதான் அப்படின்னு ஆகிடும். ரைட்ஸ் நமக்கு வந்துடும். அது எல்லாருக்கும் பொதுன்னு ஆகிறது. ஆந்திராக்காருக்கு, கேரளாக்காருக்கு, கர்நாடகாருக்கு, தமிழ்நாடு நம்ம எல்லாருக்கும். அப்போ தமிழுக்கு யாருக்கு யாருன்னா அதான் ஏன் நம்ம எல்லாருக்கும், நம்ம எல்லாத்துலையும் என்ன இருக்கீங்களா நீங்கள், இல்லை இருக்கீங்களா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி சில டைமில் இங்கே அரசியல்வாதிகளை ஏமாத்துறானுங்க இல்லையா, மற்றவங்களையும் ஏமாத்துறாங்க. ஆனால் தமிழ்நாடு தமிழருக்கு, ஆந்திரா இருக்குது, தென்னாடு ஒன்றா நம்ம எல்லாருக்கும் ஒன்றா இருக்கலாம். தமிழ்நாடு எப்படி எல்லாருக்கும்? இது வந்து ஏமாத்துற ஆட்ட போடுற விஷயம்னு சொல்கிறது. அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் வந்து நம்ம வந்து சரவண பெலகோலாவுக்கு நம்ம வரணும். அது வந்து ஒரு சென்ட்ரான ஏரியா. அது ஏன் வந்து தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, அதெல்லாம் வந்து முருகனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு மையப்பகுதி. வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் ஒரு மையப்பகுதி. அந்த இடத்துல தான் அவர் ஜீவசமாதி அடையணும்னு நினச்சிருப்பார். அதுக்கு எனக்கு என்னென்னா, நான் இது ஆய்வு தான், இதுவே முடிவாக நம்ம சொல்ல முடியாது. ஒன்று வந்து முருகர் இல்லையா, அதாவது முருகர் பிறந்த இடம் சுப்பிரமணியான்ற ஊர், கொக்கே சுப்பிரமணியா. அதே போல் அந்த பிறந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது இது சரவண பெலகோலா. அங்கேயே இறக்கலான்ற ஒரு முடிவுக்கு அங்கேயே வந்து சமாதி அடையலான்னு ஒரு எண்ணம் அவருக்கு வந்திருக்கலாம். அவர் தேர்ந்தெடுத்ததாக தாய். ரெண்டாவது ஒரு வாழ்நாள் முழுசும் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிவனோட புள்ளியாக வாழ்ந்திருக்கிறாரு, திருமாலுடைய மருமகனாக வாழ்ந்திருக்கிறாரு, மீனாட்சிக்கு தத்து புள்ளியாக வாழ்ந்திருக்கிறாரு, எல்லாம் எல்லாம் வந்திருக்கிறாரு. ஆனால் சொந்த தாயோட வாழற பாக்கி அவருக்கு இல்லை. கிருத்திகான்ற அந்த பொண்ணு தான் அவங்க அம்மா தான். அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு சொந்தம் கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னதுனால
அவளுக்கு என்ன தெரியுதுன்னா மீதி எத்தனை பதிய வைச்சாலும் தாய் தன் மகனை வந்து மகன்னு சொல்கிறதும் மகன் தாய் கிடைக்கல அவருக்கு. அந்த இது பாக்கியம் கிடைக்கலன்ற உணர்வு. அதனால தான் அவர் அந்த இடத்துல தாய் கிருத்திகா அதுதான் அங்கே தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிருத்திகா பிறந்த இடமும் அங்கே தான். கிருத்திகா அங்கே தானே குழந்தை பற்றி. அதாவது சிவன் தாய் மாணவராக தான் இருந்திருக்காரு. ஆமாம். இருந்தாலும் தாயோட ஒரிஜினல் இந்த அரசியலுக்காக அவங்க தாயை பிரிச்சுட்டாருன்ற ஒரு வருத்தம் வந்திருக்கும். அவங்க அப்பா மேலே கூட வந்திருக்கும். தத்துன்ற பேரில் நம்மளை வந்து ஒரிஜினல் தாயை விட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருந்திருக்கார் தாய் மாணவரா. இருந்தாலும் அவருக்கு ஒரிஜினல் தாய் இல்லைன்ற ஒரு வருத்தம். ஆமாம், வருத்தம் இருந்திருக்கு. அது அப்படிப்பட்ட அந்த வருத்தம் உள்ள இருந்ததுனால அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த பகுதியிலே போய் வந்து அவர் ஜீவசமாதி அடைவதற்கான வாய்ப்பு. அங்கே தான் தாய் வந்து கிருத்திகா பிறந்த இடம். ஒருவேளை இறந்த இடமா கூட அங்கே தான் இருக்கலாம். அந்த இடத்துல அவர் கிருத்திகான்றது கர்நாடகாவில் நிறைய பேர் இருக்காது. அதனால் அவர் இருந்திருக்க அந்த வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அங்கே வந்து அவர் வந்து ஜீவசமாதி அடையும் பொழுது ஒரு கரண்ட்லேயே வந்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கும்பொழுது உயிர் விட்டால் அதுக்கு வந்து ஒரு மவுசே வேறு. அண்ணா வந்து பதவியில் இருக்கும்போதே உயிர் விட்டார். சிஎம்ஐ 1 இயர் கூட ஆகலை. அப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலே அவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஏன் வந்தாங்கன்னா, ஒன்று லைம் லைட்டில் இருக்கிறாரு, ரெண்டாவது அவருடைய சாதனைகள் அதெல்லாம். இப்போ முருகர் உயிர் விடும் பொழுது பார்த்தீங்கன்னா லைம் லைட்டில் இருக்கார். உலக தலைவனாக இருக்கிறார். அவராக விரும்பி தான் போகிறார். அவராக விரும்பி தான் அந்த சின்ன ஏஜில் கொஞ்சம் ஒரு 100 வயசு தாண்டி போச்சு. இனிமேல் வந்து ஒரு ஜாதகம் பார்த்துருப்பார். சரி நம்ம அப்படியே உயிரோட சமாதின்னு ஒரு முடிவை சிவன் எடுத்த மாதிரி உயிரோட சமாதிக்கு அவர் தயாராகிருக்கார் போல தெரியுது. அதுதான் கந்த சஷ்டியாக வந்து 7 நாள் 6 நாள் கொண்டாடி அவர் 6 நாள் சாப்பிடாம விரதம் இருந்து அதுக்கப்புறம் போய் இதில் போய் உயிர் அதாவது உண்ணா நோன்பு இருந்து செய்திருக்கிறாரு. அதுதான் கந்த சஷ்டியாக இருக்குது. அதுக்கு எல்லாருமே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ மீனாட்சி தான் இல்லையா ஒழிய சரஸ்வதி இருந்திருப்பாங்க, லட்சுமி இருந்திருக்கிறாங்க உயிரோட இல்லையா, ஆரவல்லி சூரவல்லி அவங்க இவங்க முருகரை சுற்றி கொஞ்சம் கன்னிமார்கள் அதிகம் பெண்கள் பூரா வந்திருப்பாங்க. ரெண்டாவது இந்த சடங்கே வந்து ஆரவல்லி சூரவல்லி தான் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அவர் பெண்ணை ஆளணும்னு நினைச்சவர் இந்த சடங்கே பெண்களை விட்டு தான் செய்ய வச்சிருப்பார். அவர் ஆரவல்லி சூரி தான் முன்னே இருந்து செஞ்சிருப்பாங்க. அதாவது ஆண் தான் கொல்லி போடணுன்ற ஆணாதிக்கம் இருக்குது. அதை உடைச்சிருக்காரு அவர். அதை உடைச்சிருக்காரு. அதனால தான் கன்னிமார் வழிபாடை வந்து அவர் உருவாக்கினார். அவர் காலத்திலேயே என்ன பண்ணார், 7 கன்னிமார் வழிபாட்டை அவர் தான் உருவாக்கினார். 7 முனீஸ்வரங்க வழிபாடு இருந்தது. 7 ஸ்டாருக்கு வந்து 7 கடவுள், ஆம்பளை கடவுள், திருமால் சிவன் சொல்லிட்டு இந்திரன் சொல்லிட்டுலாம் இருக்கும். 7 கன்னிமார்களுக்கு அவர் தான் வந்து கன்னிமார். நீங்கள் முருகன் எங்கே கோயில் இருக்குது அங்கெல்லாம் கன்னிமார் கோயில். பல பேருக்கு குலதெய்வம் கன்னிமார் சாமி. அது நமக்கு கன்னிமார் தான் இருக்குது. ஆனால் கன்னிமார் இருக்கிற இடத்துல முருகன் இருப்பார், முருகன் இருக்கிற இடத்துல கன்னிமார் இருப்பார். அதை சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்டாக இருந்திருக்கார். பெண்களுக்கு முதல் இடம் கொடுக்குற, ஈக்குவல் இடம் கொடுக்குற, உயர்வான இடம் கொடுக்குற, அதாவது ஆண்களை ரிஜெக்ட் பண்ணல அவர், பெண்களை தூக்கி பிடிச்சார். அந்த வகையில் வந்து பேலன்ஸ் பண்ண டைம் அவர் வந்து சொன்னார். அவர் ஆண் பாதி பெண் பாதின்னு சிவன் செயலில் பண்ணும்போது ட்ரை பண்ணார். அது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஃபெயிலர் ஆகிற கட்டத்தில் முருகர் தூக்கிட்டார். அதை இப்போ கம்யூனிசம் வந்து யூரோப்பில் சொன்னார், ரஷ்யாவில் தான் ஜெயிச்சது. அதான் லெனின் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார், அப்புறம் சைனா வந்து இப்படித்தான் ஒரு தத்துவத்தை விதைக்கும் போது அவங்களுக்கு வயசாகிடும். அப்புறம் அடுத்தவங்களுக்கு தான் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும். செயல்படுத்துகிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. தத்துவத்தை போடுற வாய்ப்பு சில பேருக்கு தான் கிடைக்கும். சில பேர் அதை இன்னும் உலகம் முறை கொண்டு போகிற வாய்ப்பு சில பேருக்கு தான் கிடைக்கும். பாபர் பிடிக்க தான் செஞ்சார். ஆமாம், அக்பர் கிரேட் ஆகிட்டு ஏன்னா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த மாதிரி வாய்ப்பு வந்து யாருக்கு எது அமையுதுன்றதுல பார்த்தா லெகசி முருகருக்கு இந்த வாய்ப்பு. இப்போ கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜிக்கு அவர் தான் வந்து ஈமக்கடெல்லாம் பண்ணார். காமராஜருக்கு அவர் தான் வந்து எல்லாம் பண்ணார். ஒரு அண்ணாக்கு அவர் தான் பண்ணார். பெரியாருக்கு எல்லாம் பண்ணார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு ஒரு சென்டிமெண்ட் என்னென்னா எல்லா பெரிய ஆளுங்களுக்கும் அவர் தான் வந்து சமாதியை கட்டி எல்லாம் பண்ணார். அது ஒரு புண்ணியம்தான். அது அவர் கிடைச்சது கூட அவர் செலவு வச்சுக்கிட்டார் அவர். அதாவது ஒரு பெரிய தலைவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து சடங்கு செய்கிற அந்த ஒரு பாக்கியம் வந்து ஒரு கலைஞருக்கு கிடைச்ச மாதிரியே முருகருக்கு அது பூரா கிடைச்சது. திருமாலுக்கு அவர் தான் பண்ணார், ராமருக்கு அவர் தான் பண்ணார், கிருஷ்ணருக்கு அவர் தான் பண்ணார், சிவனுக்கு அவர் தான் பண்ணார். ஈமச்சடங்கு பண்ணுற அந்த புண்ணியம் கிடைக்கிறது இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு தான் கிடைக்கும். அது அழகாக பண்ணார். அவருக்கும் அது வந்து அதனால் எல்லாரும் வந்திருப்பாங்க. எல்லா ஃபாலோவர்ஸும் அவர் வந்து முருகரை பார்க்க வந்திருப்பாங்க. இங்கே வைணவம் சைவம் இதெல்லாம் இடமே கிடையாது. சித்தர்கள், அரசர்கள், பஞ்சபாண்டவர்கள், பெண்கள், ஆண்கள், ஆரியரில் கூட வந்து பாதி பேர் வந்து சரஸ்வதி, அகத்தியர் மற்றும் பல பேர்லாம் வந்து எல்லாரும் வந்து என்னன்னாக்கா எல்லாரும் கலந்துக்கிட்ட ஒரு பெருவிழா எதுவாக இருந்திருக்கும்னாக்கா முருகர் வந்து ஜீவசமாதி அடைகிறது தான் மிக பெருவிழா வந்திருக்க முடியும். அண்ணா இருக்கும்போது எப்படி வந்ததோ அந்த மாதிரி அவர் ஜீவசமாதி அடையும் போது
சிவனை விட அதிகமான ஆளுங்க வந்திருக்கலாம் கூட்டம். ஏன்னா அவர் லைம் லைட்டில் இருக்கார். சிவன் 120 வரைக்கும் போனார். அது இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து கலைஞ்சிருந்தது. பல பல போர்கள் அது இதுன்னு சொல்லி ஒரு குழப்பங்கள் இருந்த அரசியல் குழப்பம். இப்போ எல்லாத்தையும் தீர்த்து ஒரு சிங்கிள் ஒரு பர்சனாலிட்டியில் இருக்குது இது. அதனால் அப்படி ஒரு இது வந்திருக்கும். மிக சிறப்பாக அவர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு. அதுதான் வந்து இதுவாக மாறுது, இதுவாக கொண்டாடுறாங்க. இதை வந்து இடையில தீபாவளின்னு ஒன்று உள்ள விடுறாங்க. எது இந்த 6 நாள் கந்த சஷ்டி ஆரம்பிக்கிற அன்னைக்கு முதல் நாள் வந்து தீபாவளின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த விரதம் இருக்கிற முதல் நாள் வந்து ஒரு விசேஷமான நாளாக எல்லாரும் சேர்ந்து இருந்திருப்பாங்க. மேபி இப்போ அண்ணாக்கெலாம் வந்து ஒரு இறப்பு வந்து எதிர்பாராத ஒரு துயரமான ஒரு இறப்பு தான். இப்போ முருகருக்கு அப்படி இல்லை, அது ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு துறவு. கண்டிப்பாக ஜீவசமாதி. இந்த இவரை பின்பற்றி தான் மகாவீரர் புத்தர்லாம் வராங்க. ஆமாம். இந்த துறவு வாழ்க்கைக்கு வர அந்த இது இந்த அந்த இதுவே வந்து இங்கே சிவன் முருகன் அதில் தான் வந்து ரெண்டும். சிவன் முருகன் 2 பேர் தான் உயிரோட சமாதியானவங்க. மீதி பேர்லாம் கொஞ்சம் ஏதோ ஒரு திருமால் கூட ஒரு 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 இந்த பிறப்பு இயற்கை கையில் இருக்குது, ஆனால் இறப்பு நம்ம கையில் இருக்குது. இறப்பும் நம்ம கையில் இருக்குதுன்னு சொன்னவங்க இவங்க 2 பேரும். இவங்க 2 பேர். பிறப்பு வேணால் இயற்கை கையில் இருக்கலாம், பிறப்பு நம்ம கையில் இல்லைன்றவங்க மற்றவங்கலாம். இறப்பும் நம்ம கையில் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஞானியாக இருந்திருக்காங்க இவங்க. அது அவங்களுக்கு தெரியும். நாளைக்கோ 4 நாளைக்கோ இன்றைக்கோ எதுக்கு சரின்ட்டு ஏதோ ஒரு ஒரு முடிவு பண்ணி ஜாதக பிரகாரம் பார்த்து ஏதோ ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் பொழுது இவருக்கு வந்து ஏகப்பட்ட இது வந்திருக்கு. என்னென்னா அத்தனை பெண்கள், ஆண்கள், சித்தர்கள் அனைவரும் வந்திருப்பாங்க. அப்போ இவர் இந்த துறவரம் ஆகி ஜீவசமாதி ஆனதுனால தான் இப்போ அந்த இடத்துல சந்திரகுப்த மௌரியர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சந்திரகுப்த மௌரியர், சந்திரன்றது சிவன், குப்தன்றது வந்து முருகர் இல்லையா, மௌரியர்னா மயில் 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 மௌரியா. அதனால தான் வந்து சந்திரகுப்த மௌரியர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் வந்து நாணயத்தில் வந்து முருகரை வந்து உருவத்தை வந்து அந்த மயிலும் முருகன் இந்த 2 உருவத்தை வந்து நாணயத்தில் பொறிச்சாரு அப்படின்றத நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். அப்போது அவருக்கே என்னென்னா நம்மளோட முன்னோர்கள் நீங்கள்கிட்ட சந்திரகுப்த மௌரியருக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவர் தான் வந்து முருகர். சந்திரகுப்த மௌரியர் வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முன்னாடி ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பார். யார் முருகர்? ஒரு 5-6 ஜென்ரேஷன், ஒரு 8 ஜென்ரேஷன் 10 ஜென்ரேஷன் அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இருந்தவரை வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து முருகர் மாதிரி நமக்கு ஒரு ஒரு நம்ம முன்னோர்கள் வந்து சவுத்து தான், புராண முருகனுடைய வம்சாவளி. நாம் ஒருவேளை அந்த காலத்தில் முருகர் வந்து இந்தியா பூரா ஆண்டார்ல, அதில் ஒரு கிளை தான் வந்து சந்திரகுப்த மௌரியராக இருந்திருக்கு. அவர் தன் வாழ்க்கையை முன்னோடியை தேடி இருக்கார். நமக்கு இவ்வளோ வீரம் எப்படி வந்துச்சு, எப்படி இவ்வளோ போராளியாக நம்ம மாறணும், அப்போ நம்ம ரத்தம் என்ன, நம்ம எந்த ரத்தத்துலேருந்து வந்தோம்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது எவனோ அதை சொல்லிட்டு இருப்பான். நீ முருகர் வந்தார் அந்த காலத்தில் இந்தியா பூரா ஆண்டாரில், ஆரவல்லி சூரவல்லி இந்த குரூப்லாம் ஆச்சுல, அந்த ரத்தத்தில் வந்தவன்டான உடனே அவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, வாழ்நாளில் நம்ம ரிட்டையர்ட் ஆனால் எங்கே போய் ரிட்டையர்ட் ஆகணும், சவுத்தில் தெற்க போய் வடக்கு சமணம் வந்து தெற்கு சமணத்தை தேடி வருது வந்து முருகர் எங்கே இறந்தாரோ ஜீவசமாதியானோ அந்த இடத்துல வந்து அவர் ஜீவசமாதியாக வராரு. இல்லைன்னா வடநாட்டில் எவ்வளோ இடம் இருக்குது, அங்கெல்லாம் ஜீவசமாதி ஆகலாம்ல. ஜெயினம்லாம் இப்போ வடநாட்டில் இருக்கலாம்ல. ஜெயினத்தினுடைய பிறப்பு, புத்த மதத்தினுடைய பிறப்பு எல்லாமே சவுத்து தான். ஆசிவகத்தில் இருந்து தான் வந்து பிரிவு வருது. எது புத்தமும் இப்போ ஜெயினத்திலே 2 இருக்கு, திகம்பரர் சுதம்பரர்னு. ஒருத்தர் வந்து முழு நிர்வாணம், ஒரு வந்து இது ஓரளவு ஆடை போட்டிருப்பாங்க. இப்போ முருகருக்கு 2மே இருக்கு. ஓரளவு ஆடை போட்ட துறவரமும் இருக்கு. கடைசி காலத்தில் ஜீவசமாதி ஆகும்போது முழு நிர்வாண ஆசிவக சித்தரை அவர். எப்படி இருந்தாலும் சவுத்தில் இருக்கக்கூடிய ஆசிவகத்தினுடைய பிரிவு தான் புத்த மதமும் ஜெயின மதமும் இங்கிருந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. 2வது புத்தரும் மகாவீரரும் ஞானம் பெற்றது சவுத்துக்கு வந்து தான். சவுத்து தேடிக்கிட்டு வந்து இந்த ஸ்கூலில் படித்து தான் அங்கே மேலே போகிறாங்க. அவங்க வந்து இந்த இந்த பல்கலைக்கழகத்தை மறைக்கிறாங்க அவங்க. அதான் சொல்லியிருக்கீங்க, இங்கேருந்து போனதான் இந்த நலந்தா பல்கலைக்கழகம். நாலந்தா பல்கலைக்கழகம் இங்கே தான் போச்சு. இன்னொன்று கூட இருக்குது அவங்க பல்கலைக்கழகம், தட்சசீலம். தட்சம்னா சவுத் நாகரிகம்னு அர்த்தம். தட்சசீலம்னா சவுத் ஸ்டைல். இங்கிலீஷ் ஸ்டைல்னு சொல்கிறேன் தெரியுமா, வெஸ்டர்ன் ஸ்டைல்ன்ற மாதிரி. அந்த மாதிரி சவுத் ஸ்டைல்னு ஒன்று வந்துருக்குதாங்க. அப்போது அந்த அளவுக்கு இங்கே நாகரிகம் உச்சத்தில் இருந்ததுனால இங்கே வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு போயிருக்காங்க. அப்படி பல பேருக்கு, புத்தருக்கு, மகாவீரருக்கு பின்னாடி வந்த எல்லாருக்கே கூட இந்த வர்ணாசிரம எதிர்ப்பு இது அதெல்லாம் வந்து இந்த முருகர் ஆரிய அந்த அதுதான் வந்திருக்கு. அதுதான் அங்கே
இதுவாயிருக்கு. நிச்சயமாக இருக்கு. முருகருக்கு அவங்களுக்கு உள்ள தொடர்பை குறைக்கிறாங்க. ஏன் மகாத்மா காந்திக்கு எப்படி வந்துச்சு? நம்ம தான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மகாத்மா காந்தி வந்து பேண்ட் ஷூட்லாம் போட்டு தான் வெளியூர்லாம் இருந்தார். அவர் இந்தியாவுக்கு திரும்பி சுதந்திரத்துக்காக போராடினார். போராட வந்தபோது அவர் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்காவில் ஒரு பொம்பளை பார்க்குறார், நம்ம தமிழ்நாட்டு பெண்ணை. அதுக்கு உறுதியாக தன் பக்கத்தில் இருக்குது, ஜெயிலே இறந்து போகுது அது. அப்போ பார்க்கும்போது அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற தமிழர்களை பற்றி விசாரிக்கும்போது அவருக்கு என்ன தெரியுதுன்னா, திருக்குறளையே வந்து தமிழ்நாட்டில் தான் எழுதப்பட்டது. வள்ளியம்மைன்ற மூலியமாக கிடைச்சது. வள்ளியம்மைன்னா யார்? முருகனுடைய மனைவி பேர். அவங்க ஒரு வரலாறு சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, முருகர் அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவர் இந்தியாவுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு எங்கே வராரு? தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய ட்ரெஸ்ஸை போடுறாரு. அது தமிழ்நாட்டு மக்கள் ட்ரெஸ் இல்லை, முருகன் ட்ரெஸ். தமிழ்நாட்டு மக்கள் கிண்டல் பண்ணுவாங்க, அரை நிவாரண பக்கிரின்னு காந்தி. ஆனால் அவர் வந்து இங்கே தான் வந்து அவர் மனசுக்குள்ளே நல்லா தெரியும், நான் முருகன் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. காந்தின்றது முருகன் பேர். அவருக்கு வந்து வைணவமாக இருந்தாலும் அவருக்கு காந்தின்னு பேர் வச்சிருக்காங்க. கந்தன் தான் காந்த். அதனால் அவர் வந்தவர் என்ன பண்ணார், எங்கள் முருகனுடைய இன்ஸ்பிரேஷனில் கரெக்டாக வந்து அவர் கோமணம் கட்டின மாதிரியே இவர் இப்போத்தி லேட்டஸ்ட்டு கோமணம் கட்டிக்கிட்டு அவர் மாதிரி ஒரு தடியை கையில் எடுத்துக்கிட்டு அழகாக வந்து இது பண்ணார். ஆனால் வந்து நான் பயணியில் இருக்கிற முருகனை வச்சு தான் நான் இன்ஸ்பிரேஷன் ஆனு ஏன் சொல்லலைன்னா, நினச்சிருப்பாரு, சுட்டாங்க. முதலே சுட்டிருப்பாங்க, முதலே சுட்டிருப்பாங்க. கொஞ்சம் லேட்டாக சுட்டுறது காரணம் என்னக்கா, சுதந்திரம்லாம் வாங்கிட்டு சொல்லலாம்னு நினச்சிருப்பாரு. ஏன் இங்கேருந்து பிஜேபி எவ்வளோ தூரம் வராங்க. இந்தியாவிலே நம்பர் 1 கோயில் பழனி. இன்னும் பழனிக்குள்ளே யாருமே வந்து மோடி சாரும் போல இவரும் போலையா, இவரும் போலையா, செக்ரட்டரியும் போலையா. இப்போ கூட மாநாடு நடத்துகிறாங்க, அதுக்கு பழனிக்கு போல டெம்பரரியாக கட்டிக்கிறாங்க. பழனியில் ஒரு பூஜை பண்ணிட்டு தானே நீ வேலையை நடக்கணும். இந்தியாவில் நம்பர் 1 கோயில் பழனி. பழனியில் ஒரு பூஜை போடணுமா இல்லை? தமிழ்நாட்டில் முருகனுடைய முக்கியமான தலம் பழனி. அதுதான் வந்து திருப்பதிக்கு ஈக்குவலான வருமானம் உள்ளது. அது அங்கே ஒரு பூஜை போட்டு தானே போகணும். பழனியே இவங்க செட்டு போட்டு எடுத்துக்கிறாங்க. செட்டு போட்டு 6 படையும் உள்ளே கொண்டு வந்து 6 படியும் முருகனையே வந்து போக மாட்டாங்களா? ஆமாம், இவங்க செட்டு போட்டு இல்லையா, செட்டு போட்டு இங்கே கொண்டு வாயா அப்படின்னுறாங்க. சிலையை வச்சு கும்பிட்டுக்கிறோம் நாங்கள். ஒரு டெம்பரரியாக போலீஸ் சிலை இல்லையா? ஆமாம், கூட 6 படை வீட்டில் இருக்கிற இது ஆளுங்களையும் கொண்டு வந்து இங்கே காமி எங்கிட்ட நாங்கள் அங்கே போகிறத தடுத்து இங்கே கொண்டு எங்களை பார்க்கட்டும், நாங்கள் பெரிய ஆளுன்றாங்க அவங்க. முதல்ல ஆக்சுவலாக 6 படை வீடில் போய் கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு தான் வந்து இவங்க வந்து மாநாடு நடத்தணும். இவங்க 6 படை வீடு இங்கே கொண்டு போய் நாங்களாம் அங்கெல்லாம் ரொம்ப போக முடியாது, டயர்டாக இருக்கும். இங்கேயே கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு போயிடுறோம். டெம்பரரியாக ஒரு தமிழ்நாடு பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் முருகருக்கு பக்தர் தான், முருகர் என்ன தேடிட்டு வரட்டோம், நாங்கள் போய் அவர் தேடிட்டு டயர்டாலாம் இருக்க முடியாது, நாங்களும் பெரிய அரசியல்வாதிகள்ன்றாங்க. பார்க்கலாம், முருகர் பெரிய ஆளாக இந்த முருகரை கும்பிட்ற பிஜேபி பெரிய ஆளான்னு. ஒவ்வொருத்தர் முருகர் கும்பிட்றதுல யார் ஒரிஜினல், யார் போலி, யார் சுயநலமாக கும்பிட்றான் இல்லையா, யார் ஒரிஜினல் பாலிசியை தக்க வைக்கணும்னு நினைக்கிறான். இந்த மாதிரி தமிழ் தேசியம் ஒவ்வொரு வகையில். ராவணனே ஒரு தடவை பண்ணியிருக்கிறான். சிவபக்தனாக இருந்தான், சிவன் எங்கே இருக்கிறாரு அங்கே போய் தொட்டு கும்பிட்டு இருந்தான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு பவர் நேராக வந்தவனே அந்த சிவனை தூக்கினோட அடிக்கடி போய் அவர் கும்பிட வேண்டியது. மலையை எடுத்துனுவான், அந்த மலை அவரோட தூக்கிட்டு வந்து இங்கே நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாம் கும்பிடலாம். இவரை போய் பார்த்து அந்த இடத்துக்குலாம் அவனுக்கு போயிட்டானுங்க, ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டான். அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கந்தர் வந்து இப்போ என்ன சொல்கிறோன்னா, இப்போ கதாசிரியர்கள் ஒரு காலத்தில் வந்து எல்லாரும் தயாரிப்பாளர், டைரக்டர், நடிகர் எல்லாம் தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்த காலகட்டங்கள் இருக்கும். ஆமாம், ஒரு சில காலகட்டம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க வந்து அவங்க திண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு ஏதாவது எங்கள் கதையை எடுத்துக்கிட்டு ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, அது மாதிரி தான் எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள், வீட்டுக்கு வர சொல்லுங்கள், அங்கே வந்து பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும். அது எல்லா காலகட்டமும் முறியடிச்சு எல்லாம் மாறி மாறி தான் வரும் அது அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இப்போ நம்ம என்ன சொல்லணும், முருகர் வந்து சரவண பெலகோலா சரவரால் ஜீவசமாதி அடைகிறார். அந்த இடத்துல வந்து தான் சந்திரகுப்தர் வந்து முருகன் எந்த இடத்துல ஜீவசமாதி அடைந்தாரோ அந்த இடத்துல நம்ம அடையணும்னு ஆசைப்பட்டு இங்கே வந்து ஜீவசமாதி ஒரு சமணம் வந்து அமைஞ்சிருக்கிறார். ஆனால் அவர் வந்து சமணமாக இல்லை, ஏன்னா பேரே சந்திரகுப்த மௌரியராக தான் இருந்திருக்கிறார் இல்லையா. பின்னாடி தான் சமணம் இல்லை, புத்தமாக மாற்றிருக்காங்க பின்னாடி இல்லையா. புத்தர்லாம் வராங்க இல்லையா, அவர் போய் அங்கே போய் இருந்திருக்கிறார் அவர். அதுக்கப்புறம் அந்த முருகர் வரலாறு ஒன்று இருக்குது இல்லை, அது சுத்தமாக அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அமனமாக ஒரு சிலையை வச்சு பின்னாடி 10ஆம் நூற்றாண்டில் ஒன்று பண்ணி கோமதி ஈஸ்வரன் போட்டு பாகுபலின்னு போட்டு, அது என்ன ஈஸ்வரர், கோமதினா யாரு, ஏதோ ஒரு முருகனுடைய யாரு அந்த கோ யாரு, அப்படி ஏதோ ஒன்று பண்ணி முருகன் இங்கே இருக்கிறாருன்னு அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், மற்றவங்களாம் தெரிய வேணாம். ஆனால் சரவண பலகோலா, சரவண ஆமாம்
கர்நாடகாத்துல வந்து வேவெல்லாம் பேன்னு சொல்லுவாங்க. பேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அந்த மாதிரி வேலூர் சரவண பால வேலகோலா பேலகோலா இல்லவே சரவணவேல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று அங்கே இருக்குது. அதனால் நாம் வந்து கிட்டத்தட்ட வந்து முருகனுடைய இறந்த இடம் வந்து திருவண்ணாமலை எப்படி சிவன் வந்து ஜீவசமாதி ஆனாரோ, எப்படி வந்து நடராஜர் கோயிலில் இவர் நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து பெருமாளுக்கு வந்து ஒரு கோயில் இருக்குது. அவர் தான் இறுதி கோயில். அவருடைய சமாதி அதுன்னு இருக்குல்ல. அதே மாதிரி இங்கே ஜீவசமாதி வந்து இருந்திருக்கு. இது வந்து கர்நாடகாவுக்கு போயிடுறதுனால அப்போ வைக்கும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா, திருமாலை இந்த பக்கம் பிரித்து ஆந்திராவில் கொண்டு போய் முருகன் அந்த பக்கம் பிரித்து கர்நாடகாவில் பிரித்து வைக்க வராங்கிட்டாங்க. திருப்பதியில் ஆக்கி அலைன்ஸ் பூரா உடைச்சிருக்கிறாங்க. ஜாகிரபிக்கலாக உடைச்சிருக்கிறாங்க. பொலிட்டிக்கலாக உடைக்கிற மாதிரி இது ஜாகிரபிக்கலாக உடைச்சிருக்கிறாங்க. சரிப்பா. இப்போ அதனால தான் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது அந்த தீர்த்தங்கரில் கூட வந்து ஒருத்தர் வந்து 24 முருகர் இருக்க வாய்ப்பு இருக்காரு. ஆனால் முக்கியத்துவம் இல்லை, பின்னாடி இருக்காரு. 24 தீர்த்தங்கரில் முதல் தீர்த்தங்கரை சிவன்னா அப்புறம் அம்புள்ள பின்னாடி இருக்கணும் இல்லையா? நந்தி இருக்காரு, எல்லாம் இருக்கிறாருல்ல. அப்போ என்னன்னா 6ஆவதோ 7ஆவதோ இவர் முருகர் அந்த சீனியாட்டில் வராரு. ஆனால் பேர் வேறு மாதிரி வேறு போயிடுது. கந்தன்னு ஒரு வார்த்தை வருது. நான் பல பேர் பல லிஸ்ட் போடுறாங்க. அதில் ஒரு லிஸ்ட்டில் வந்து கந்தன்றது வருது. அது அதனால என்னன்னா தீர்த்தங்கரையில் வந்து மறைமுகமாக அந்த 24 வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இருக்கு. புத்தரில் வந்து சொல்கிறதில்ல, ஆனால் இவங்களில் சொல்கிறாங்க அதை. சரிங்கப்பா. இப்போ அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. புத்தர்களும் சொல்கிறாங்க, நம்ம ஊரில் சொல்கிறது இல்லை. அவங்க சைனாவில் வந்து புத்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முருகனை வழிபடுறாங்க. ஆமாம், அங்கே வந்து அவங்க வந்து சொல்லிடுறாங்க, ஐயோ நாங்கள் அப்படி தான் வந்தோம். புத்தர் கோயிலில் மயிலுக்கு முருகர் உட்காந்துருப்பார். அவர் ஆமாம், அந்த சிலையெல்லாம் இருக்குது. அதில் பிரமாதமாக வந்துருக்கு. அப்போ என்னென்னா உள்ளூரில் தான் மறைக்கப்படுது, வரலாறு உள்ளூரில் மறைக்கப்படுது. வெளியில் எங்கேயோ காப்பாற்றி, வெளியில் எதை காப்பாற்றிட்டு அப்படியே வச்சு, ஏன்னா எங்கேயோ ஒரு வரலாறு அழியாமல் பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணுறேன். சரிங்க. அப்போ முருகர் ஜீவசமாதி ஆகிட்டார். இப்போ முருகருக்கு அப்புறம் வள்ளி, அவருடைய மகள்கள் ஆரவள்ளி, சூரவள்ளி, அவங்களாம் என்ன ஆனாங்க, அதை பற்றின நிலைமை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே.